ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குற திரைப்படம் மெமரி ஆஃப் அ ஸ்னைல்ன்ற ஒரு அனிமேஷன் மூவி தான். இது ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் சொல்லலாம். ஸோ இது அடல்ட்ரி பார்க்குற ஒரு அனிமேஷன் தான். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனது ஆடம் எல்லியட் எழுதி இயக்கியிருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்து பிரபலங்கள்லாம் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த ஹீரோயின் கிரேஸ் படலுக்கு கொடுத்தது வந்து சாரா ஸ்னோக், மற்றவங்க நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்கு போயிடலாம். கிரேஸ் புடல்ன்ற லேடி வந்து பார்த்திங்கன்னா 1970 ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் வசிக்கிற ஒரு இளம் பெண்ணை பற்றி தான் கதை. அவள் வந்து ஒரு ட்வின்ஸு. அவங்க அப்பா வந்து குடிகாரன் பெர்சின்றவன், ஒரு ஃப்ரெஞ்சுக்காரு. அவங்க கூட கில்பர்ட்ன்றவன் கூட பிறகுறான். ட்வின்ஸாக இருக்காங்க இவங்க 2 பேரும், கில்பர்ட்டும் கிரேஸும். இவங்க பற்றி தான் அந்த கதை. ஸோ இப்போ இந்த ஸ்னெயிலை வந்து அவள் வந்து சின்ன வயசுலேருந்து சேகரிக்கிறா. அவங்க அம்மா வந்து இவங்க பிறப்புலேயே வந்து அவங்க இறந்துடுறாங்க. இந்த 2 பசங்க பிறந்த உடனே அவன் ஞாபகார்த்தமாக இவள் ஹாபியாக வந்து அந்த ஸ்னெயில்லாம் இவள் கலெக்ட் பண்ணுறா. ஸ்னெயில் சம்மந்தப்பட்ட கலெக்ஷன்ஸ்லாம் இவள் பண்ணுறா. ஸோ இந்த கில்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தம்பியாக இருக்கான். தம்பியும் அண்ணனும் 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. இந்த கிரேஸ்க்கு வந்து உதடு வந்து பிளவுபட்டிருக்கும். இதை வந்து ஸ்கூலில் வந்து கிண்டல் பண்ணும்போதெல்லாம் இந்த கில்பர்ட் வந்து காப்பாற்றுறான். இவங்க வந்து ரொம்ப ஒத்துமையாகவும் ரொம்ப ஜாலியாகவும் 2 பேரும் இருக்காங்க. இந்த பெர்சி அவங்க அப்பா, அந்த கில்பர்ட் கிரேஸியோட அப்பா வந்து குடிபோதையில் தூக்கத்தில் இறந்துடுறான். இதில் தான் ட்விஸ்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. இவங்க 2 பேரையும் வந்து பிரிச்சுடுறாங்க. இந்த கிரேஸை வந்து கெனபரான்ற நாட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இந்த கில்பர்ட்டை வந்து பெர்த்துன்ற ஆஸ்திரேலியாவோட கேபிட்டலுக்கு அமுச்சு விட்றாங்க. இப்போ 2 பேரும் வந்து பிரிஞ்சிடுறதால இவங்க லெட்டர் மூலிமா கில்பர்ட் வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க கிரேஸை. இப்போ இந்த கிரேஸ் படலுக்கு வந்து நம்ம 2 பேரும் வந்து பெரியவங்களாகி நம்ம ஒத்துமையாக இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் லெட்டரில் தெரிவிக்கிறான். ஸோ கிரேஸ்க்கு வந்து கெனபராவில் ஒரு ஃபேமிலியோடு இருக்கா. கில்பர்ட் வந்து ஒரு ஃபேமிலியில் அங்கே பெர்த்தில் இருக்கும்போது 2 பேருமே வந்து இணக்கமாக இல்லாமல் அந்த ஃபேமிலியில் ரொம்ப பிரச்சனையோடு தான் இருக்காங்க. இந்த கில்பர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க வளர்ப்பு ஃபேமிலி வந்து துஷ்பிரயோகம் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. அதில் அந்த சின்ன பையன், அவங்க வீட்டில் இருக்க சின்ன பையன் மட்டும் ரொம்ப அந்த கில்பர்ட் கூட இணக்கமாக இருக்கான். இந்த கிரேஸ் வந்து பார்த்திங்கன்னா பிங்கின்ற வளர்ப்பு தாயை மறுபடியும் இயக்குறா. இவங்க கூட 2 லேடி இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் இருப்பாங்க. அதனால் அவங்கள விட்டு இந்த பிங்கி கூட இருப்பா. இந்த பிங்கியும் ஒரு நாள் வந்து இறந்து போயிடுவா. இப்போ இந்த கிரேஸ் வந்து பார்த்திங்கன்னா இளமை வயதில் கென்ன்றவனை லவ் பண்ணுவாள். அப்போ அந்த கென் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஓவன்லாம் ரிப்பேர் பண்ணுறவன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவனும் ஒரு மோசமானவன். அப்போ பார்த்திங்கன்னா இந்த கென்னியும் வந்து விவாகரத்து பண்ணிடுறா. இந்த கிரேஸோட ஏமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமேட்டர் ஆகணுன்றது தான். அது ஆனாலா இல்லையன்றது தான். இதுக்கு நடுவில் இந்த கில்பர்ட் வந்து தீ விபத்தில் இறந்துறான்ற ஒரு செய்தி வேறு வரும். ஸோ இவன் மறுபடியும் உயிரோடு வந்தானா இல்லையன்றது தான் கிளைமேக்ஸு. இந்த கிரேஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு சோகத்தை தான் மெலன்கொலியும் ஆன ஒரு விஷயமா சோகத்தை தான் இவன் வந்து ஃபேஸ் பண்ணுறா. இந்த படம் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. இது ஆனால் ஒரு சின்ன பசங்க பார்க்குற ஒரு படமாக தெரியல. இது வந்து பெரியவங்க பார்க்குற படம் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த அனிமேஷன் படம் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் வந்து இன்சைட் அவுட்டு, ஃப்ளோ, அவங்க இப்போ அந்த படம் கூடலாம் வந்து இந்த கோல்டன் குளோப் அவார்டில் மோதிச்சு. ஆனால் ஃப்ளோ தான் வின் ஆச்சு. ஸோ இந்த படம் வந்து இருந்தாலும் ஒரு நல்ல படம். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.